இந்த வைரக்கோட்டையை சிலம்பரச மன்னன் என்ற பெயரோடு நாட்டு மக்களுக்கு எந்த குறைவில்லாமல் சீரு சிறப்போடு ஆட்சி செய்து வருகிறேன். என் உடன் பிறந்தவளோ 2 பேர், ஒரு தம்பி ஒரு தங்கை. தம்பியின் பெயரோ பிரபாகரன், தங்கையின் பெயரோ பிரபாவதி. நான் முதலில் ஒரு பெண்ணை மறந்தேன். அவன் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இறந்துவிட்டார். என் தம்பி தங்கையை வளர்க்க வேண்டும் என்று இரண்டாவதாக வனிதா என்ற ஒரு பெண்ணை மறந்தேன். இருவரும் வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் தம்பியும் என் தங்கையும் பட்டப்படிப்பு படிப்பதற்காக அயல்நாடு சென்றவர்கள். படிப்பை முடித்துவிட்டு இன்று வருவதாக செய்தி. இந்த செய்தியை காவலரிடம் சொல்ல வேண்டும். எனக்கு முன்னதாக அவர் விட காணவில்லை. அன்பு அறிவு அவைக்கு எனக்கு முன்னதாக வர வேண்டிய நீங்கள் இன்றைய காலதாமதம். வீட்டை விட்டு கிளம்புறாங்க. கிளம்பனோ இல்லையோ 10,000 ரூபாய் கடங்கார பட்டு போட்டோம். யாரு கட்டு பிடிக்கிற உங்க என்ன எப்படி புட்டான புடிச்சு காட்டினா பாவனை 10,000 ரூபாய் கடங்கார பட்டு கைத்த போயிட்டான். டேய் பணம் 10,000 வச்சுட்டு இந்த இடத்துல காட்டுன்றான். என்ன செய்த? நான் எங்க போவேன் கால மாட்டேன் 10,000க்கு. ஐயா அரசாங்கத்துக்கு போயிட்டு எங்க மன்னர்கிட்ட வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஒத்துக்க மாட்டேன்றான். என் வீட்டான ஜனம் ஜெயிச்சு அப்படியா? எனக்கோ அசிங்கமா இருக்குது, மானமா இருக்குது. என் முடாட்டி இல்ல, என் முடாட்டி ஒரு ரோசக்காரி, ஒரு மானஸ்திரி. அவன் சொன்னா என்ன யோ நம்ம வீட்டான இவ்வளவு ஜனம் வேடிக்கை பார்க்குது, நாளைக்கு அவசரத்துக்கு பணம் கட்டாயம் கொடுக்க மாட்டாங்க. ஆகையால் நம்ம வீட்டில் பசு இருக்குது, அந்த பசு விட்டுட்டு அவனை கட்ட கொடுத்துட்டாங்க. என் முன்னாடி சொல்லிட்டு காலையில 6 மணிக்கு அவுத்து ஓட்டினா பசுவை சந்தைக்கு காலையில 6 மணிக்கு ஓட்டினா சந்தையில் நிறுத்தினதான். பொழுது 6 மணிக்கு நிற்கிறதுக்கு ஒருத்த கூட வாங்கல. வரான் பசுவை பார்க்கறான் போய் நிற்கிறான், வரான் பசுவை பார்க்கறான் போய் நிற்கிறான், வரான் பசுவை பார்க்கறான் போய்கிட்டே இருக்கா. என்ன காரணம் ஏன்னு கேட்டா ஏன் பசு ஒரு சப்பை பொழுது 6 மணிக்கு நிற்கிறது ஒருத்த கூட வாங்கல. திருப்பி வீட்டுக்கு ஓட்டின்னு வரேன். வர வயல பக்கத்துக்கு எதிர வரான். அவன் என்ன பாட்டு கேட்கறான். என்ன கேட்கிறான்? புறம்போக்கா லக்காரியா பேமானியா யார பார்த்து என்ன வார்த்தை கேட்கிறேன்? என்ன கேட்கறாங்க? கை அப்படின்ட்டு பசுவை விற்காமல திருப்பி வீட்டுக்கு ஓட்டின்னு வர கடங்காரன் வாசிப்பில் உதவிறான். அவனுக்கு ஏடா பச்சல் பண்ண கேட்டான். ஐயா என் பசு விற்கல, இதுக்கு நீங்க தான் ஒரு ஐடியா சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்டார். அப்புறம் அவர் சொன்னாரு என்ன பையா என்ன பார்த்து சொல்றாரு பையா பசு மாட்டம் இந்த மாதிரி அவனை விற்கனா அவனை வாங்க மாட்டான். பசு சனியாகி விட்டதான் வாங்குவான். நல்ல யோசனை. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன். ஓட்டுறா மாட்டு டாக்டர் பசு வந்து கையில் பிடிச்சின்னு மாட்டு டாக்டர் ஓட்டி மாறேன். ஆபீஸ் உள்ள டாக்டர் இருக்காரு. எதிர ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தாண்டு ஓட்டி போய் பசுவை கட்டிட்டு வேகமா போனேன். சார் என் பசுவை சனியாக்கு, சார் என் பசுவை சனியாக்கு, சார் உன் பசுவை டாக்டர் கிட்டங்க கருத்து அப்படின்ட்டு சார் என் பசுவை சனியாக்கணும் வந்தாரு. விஞ்ஞான முறையில் ஊசி போட்டாரு. நாலு ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணம் பசு தலை பசு சரியாயிடுச்சு. பசு சரியாகி போச்சு. அப்புறம் ஓட்டு மாதிரி சந்தையில் நிறுத்தணும் இல்லையோ எனக்கு 5,000 கொடு, ஏழு 10,000 ஏழு 5,000 போட்டா போட்டு போறானுங்க. விற்காத அந்த சப்ப பசு சனியாகணும் போய் போட்டா போட்டு போட்டுக்கிறானுங்க. நான் ஏன் கம்மி ரேட்டு கொடுத்தேன்? என்ன ரேட்டு கொடுத்தேன்? 20,000 கொடுத்தேன். விற்று அந்த பணத்தை கையில் வாங்கி என்னைக்கு வரேன் 10,000 ரூபாய் கடங்கானுக்கு போயிடுச்சு. மீதி 10,000 இருக்குதா 10,000 என்ன செய்யலாம் யோசனை பண்ணியே வரேன். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு. என்ன ஞாபகம்? என்னமா எங்க வீட்டில் எங்க அக்கா ஒன்று வயசுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக வீட்டில் வரான். எங்க அக்காவை பார்க்குறான் போய் நிற்கிறான். வரான் எங்க அக்காவை பார்க்குறான். வரா உங்க அக்காவை பார்க்குறான் போய்கிட்டே இருக்கா. என்ன காரணம்? ஏன்னு கேட்டா என் பசு ஒரு சப்பை, எங்க அக்கா ஒரு சப்பை, நான் ஒரு சப்பை, உங்க குடும்பமே சப்பை. அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு. என்ன அடேடி நம்ம பசு ரொம்ப நாளா சப்பையாக்கு வந்து சந்தையோட வித்தா ஒருத்தவனை வாங்கல. அதுக்கப்புறம் சனியாகி கொண்டு வித்த பாரு போட்டா போட்டி பண்ணி வாங்கறானுங்க. ஆமா அந்த மாதிரி எங்க அக்காவை சனியாகி என்னது பசுவை சரியாக்குனா விலை போகும். உன் அக்காவை சரியாக்குனா எவ்வளோ கல்யாணம் செய்வா? அறிவு கட்டவன உனக்கு என்ன எவ்வளவு கால தாமதம்? உனதான் கேட்கிறேன். என்ன சம்பவம்? எனக்கு 1 ஏக்கர் நிலம்
ஒரே கந்தவா? ஆமாங்க. கையில சுத்தி எல்லாரும் பயிர் வச்சாங்க, என்னால மட்டும் பயிர் வைக்க முடியல. ஏன் பயிர் வைக்கல? என்கிட்ட பணம் வசதி இல்ல. என்ன செய்த? விட்டுட்டி அப்படியே? இல்லைங்க, தாய் துப்புறா. அப்படியா? ஆமா, எல்லாரும் பயிர் வச்சுக்கிறாங்க, நீ மட்டும் வைக்கல. காரி துப்ப பட்டாளா? கம்மலாடி அந்த புறம்போக்கு அதை வாங்கிட்டு பையா, அதை இறந்த பையா, அதை ஊரூரா சோத்து பையா. அறிவு கட்டவரே. ஊரூரா போய் சோத்துனா வீட்டுல இருந்து மூட்டை கட்டி எடுத்துன்னு வர்றாரு அவரு. வரதே ஊர் சோத்துக்கு தானே. யார கேட்கிற? என்ன பாத்து கேட்கற? கேட்கிற உங்க பக்கம் வந்து சொல்லு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன செய்த? எனக்கு மனவசம் தாங்க முடியல. பயிர்கள்லாம் ஏறிட்டீங்க. அப்படியா? என்ன செய்த? நாத்து வந்துருக்குது. ஏறி ஓட்டு சேரு ஓட்டு அண்டை ஓட்டு கோரியாக்குது. ஆளை விட்டு வெட்டுறதானே கூப்பிட்டுனேன். ஐயா பெரியவரே, கைனிக்கு அண்டை வெட்டணும், எவ்வளவு கூலி கேட்டேன். அவர் சொன்னாங்க, என்ன 500 ரூபாய் கூலி கொடு, ஒரு கோட்டை சரக்கு வாங்கி கொடு, கீரி வாங்கி கொடு, ஆன்ஸ் வாங்கி கொடு, வாங்கி கொடு, போன எங்க அம்மா கேட்பாங்க. ஏய், இதெல்லாம் வாங்கி கொடுத்தா அண்டையை வெட்டுவாங்க. இல்ல நான் வச்சு நான் வந்து பண்றேன். இல்லையா? இல்லங்க. சரி நான் பண்ணேன். ஐயா நீ போங்க, என் வீட்டுக்கு ஓட்டு மம்பி ஓட்டியே ஓட்டிடும். நானே இறங்கி ஓட்டுனேன். காலையில 6 மணிக்கு இறங்குனுங்க, 9 மணில ஒரு 3 துணி வெட்டி சாமாத்தி. பரவாயில்ல, சாமர்த்தியக்காரன் தான். வெட்டு என் போய் சாப்பிடுறது வேண்டா. அப்படியா? உமால வந்துச்சு போய் எனக்கு ஏய், சாப்பாடுங்க. சாப்பாடு வச்சு என்ன செய்த? சரி சாப்பிட்டு செல்லனே மம்பியாத்து வரமல் போட்டு கைகளை சாப்பிட்டு என் மறுபடியும் அனுப்பிச்சிட்டேன். சாப்பிட்டுனேன், தூங்கி போட்டேன். உண்டை இழப்பு தொண்டனைக்கு உண்டு படுத்துட்டேன். 7 மணி உச்சி வெயில என்ன நேரம் இருக்கும்? 12 மணி இருக்கும். என்ன செய்த? வேலை அப்படியே நிக்குதே, நம்ம பாட்டு தூக்கணுமே. சரி நீங்க கொரோனாலாம் போய் வரட்டுன்னு போய் மம்பி எடுக்கிற இல்லையம்மா, போய் 2 வேலை மம்பி எடுக்கிறேன். ஏன் மம்பி ஜோராடிமா? அந்த ஓட்ட மம்பி ஜோராடிங்களா? அப்படியா? என்ன செய்த? சூடாகுதியா? ஒண்ணுமே புரியல. நேட வேலை அப்படியே நிக்குது. மம்பி சொல்றேன், மம்பி சேர்த்து ஒரு சிஹெச் கிளம்பி போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அங்க போய் பார்த்தா பெரிய பெரிய டாக்டர் பார்த்து. யாரு டாக்டருக்கு? பிஏபிஎல் படிச்சவங்க பாத்தியா? என்னது பிஏபிஎல்? பிஏபிஎல் படிச்சவங்க டாக்டரா? அப்ப எம்பிபிஎஸ் படிச்சவங்க அவன வைக்கலையா? ஏய், இத மாத்தி மாத்தி சொல்றேன். பெரிய டாக்டர் பார்த்தேன். ஐயா மம்பி கைது பண்ணோம், ஏதோ பீஸ் கேட்டேன். சொன்னாருங்க எவ்வளவு? 500 பீஸ் கேட்ட உட்கார வருமா சேர்ல. நான் பீஸ் கேட்டேன், டாக்டர் கைது பண்ணிட்டாரு. மம்பி சரி வீட்டுக்கு வந்து பாக்குறேன், பொண்டாட்டி ஜோர் அடிக்குது. அடப்பாவமே, என்ன செய்த? ஏய், ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போய் வரதே. நான் கைது போனா நான் தான் டாக்டர் பண்ணி வைத்த கொஞ்சம் பார்த்தேன். என்ன வைத்தியம்? இந்த மம்பியை குத்துனேன். தம்பி 10 நிமிஷம் சேர்ல உட்காராரு. இவர் என்னதான் இது பண்றாரு? ஜன்னல் வழியா பாத்தீங்க, பெரிய ரொம்ப நிறைய தண்ணி இருந்துச்சு. ஏன் மம்பியா தானே தோசி சேர்த்தாரு. போயிடுச்சு. என்ன செய்ய முன்னாடி கைகளை கட்டினேன். என் வீட்டு போய் பெரிய கிடையாது போட்டீங்க. கையா கட்டி கருத்துல போட்டா பொட்டாட்டி ஜொரப்பாமா உயிர் போமா. அறிவு கட்டவனே. ஐயோ என் முன்னாடி சேர்த்து விட்டு போடாதமா, சேர்த்து விட்டு போடா. சேர்த்து போட்டு போனாலா செஞ்சுக்கு போனாலா? சேர்த்து விடாத. சரி போகட்டும், விடு. சரி விடுவாய். ஏய், இந்த வைரக்கோட்டையை சிலம்பரச மன்னன் என்ற பெயரோடு நாட்டு மக்களுக்கு எந்த குறைவில்லாமல் சீர சிறப்போடு ஆட்சி செய்து வருகிறேன். என் உடன் பிறந்தவர்களோ பிரபாகரன் தம்பி, பிரபாவதி தங்கை, இருவரும் படிக்க சென்றவர்கள். இன்று நாடு திருவிழாக செய்தி. இந்த செய்தியை மனைவி வனிதாவிடம் சொல்ல வேண்டும்.